திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் குளத்தில் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாக்கு மூட்டையில் வைக்கப்பட்ட நிலையில் பிணம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள், போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? வணக்கம். அவினாசி தாலுகா அவினாசி பகுதி கருவலூர் பகுதியைச் சேர்ந்தவங்க கோவிந்தசாமி என்பவர். அவர் கோவிந்தசாமி என்பவர் கடந்த 19ஆம் தேதி முதல் காணவில்லைன்னு அவர் பையன் பிரவீன்குமார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா போலீஸ் காணாம போன கோவிந்தசாமி தேடி வந்த நிலையில சந்தேகத்துக்கு இடமான முறையில பதில் சொன்ன ரமேஷ் என்பவரை பிடிச்சு கைது செஞ்சு விசாரணை செய்து வந்தாங்க. அப்ப விசாரணை செய்து வரும்போது கடந்த 20ஆம் தேதி அவர் என்ன பண்ணியிருக்காங்க, 19 சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட தகராறு இருவருக்கும் வாய் தகராறு அதிகமாக ஊற்றி கைகலப்பாக மாறிய நிலையில ரமேஷ் அவங்க அதாவது கோவிந்தசாமி என்பவரை பலமாக தாக்கியதில் அவர் சம்பவத்தில் உயிரிழந்திருக்காரு. சம்பவ இடத்துல உயிரிழந்தவருடைய உடலை அவர் மறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்து கடைசியில பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் தூரம் உள்ள, அதாவது கருவலூர் டு தொரவலூர் பகுதிக்கு 27 கிலோமீட்டர், அந்த 27 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கொண்டு சாக்கு மூட்டையில கட்டி அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு தொரவலூர் குளத்துல போட்டாரு. அந்த குளத்துல போட்டதுக்கு அப்புறம் இவர் விசாரணை பண்றப்போ அவர் உண்மை ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல எந்த குளத்துல போட்டாருங்கிறத மறைக்கிறாரு. ஆனா அதனால போலீசார் அனைத்து குளங்களையும் தேடி பார்க்கறாங்க, எதுலையும் கிடைக்கல. இன்னைக்கு காலையில் சம்பவ இடமான தொரவலூர் பகுதி குளத்துல மீன் பிடிக்க வந்த ஒருத்தர் இந்த பகுதியில் ஒரு மூட்டை கிடைக்கிறதா போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்ததுல இந்த மாதிரி ஒரு மூட்டை கிடந்திருக்குது. ஆனா அந்த குற்றவாளி சொல்ல வாக்குமூலம் 3 மூட்டைகள்ல தன்னோட உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசினதா சொன்னாரு. இந்த போலீசார் அதிகாலை முதல் இந்த சம்பவத்தில் இருக்காங்க. இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் ஒரு மூட்டை மட்டுமே தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மூட்டைகளை தேடும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.